அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ப்ளவுஸ் டிசைன், பேக் நெக் டிசைன், சிம்பிளான டிசைன் பார்க்கலாம். 3 இன்ச்சில் நான் இந்த மாதிரி துணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3ஆக மடிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு மடிப்பு இப்படி மடித்தோன்னா நமக்கு இந்த அளவில் கிடைக்கும். இது சைடில் நமக்கு பிசிறு இருக்கிற இடத்துல நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி நான் தைச்சிருக்கேன். இதே மாதிரி பாருங்கள், இன்னொரு டைம் ஒரு டைம் மடிச்சிட்டேன். அதே மாதிரி 2வது டைமும் நான் மடிச்சிட்டேன். இப்படி இன்னொரு வாட்டி இப்படி கரெக்டாக விரல் வச்சு கரெக்டாக இப்படி 3 வாட்டி மடிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய டிசைன் நம்ம தைச்சிருப்போம். மடித்து உருட்டி அந்த முக்கோணம் மாதிரி வச்சு அதில் 2ஆக மடித்து எல்லாம் தைச்சிருப்போம். இது ஒரு புது டிசைனு. இது தைச்சதை நாம் ப்ளவுஸ் நெக்கில் வச்சு தைச்சிக்கலாம். நெக் ஆல்ரெடி ரவுண்ட் ஷேப் கட்டிங் பண்ணி ஒரு தையல் அடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே ஓரத்தில் வச்சு நான் தைக்கிறேன். கரெக்டாக நம்ம தைச்ச இடத்துல அந்த லைனில் தைச்சிக்கிட்டே வரேன். ரொம்ப ஈஸியான டிசைன் தான், ஆனால் அழகாக நல்லா இருந்துச்சு இது தைக்கும் போது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த லேஸ் எல்லாம் வச்சது அந்த மாதிரி டிசைன்லாம் வேணாம். சிம்பிளாக இருந்தால் எனக்கு போதுன்ற போது அதே மெட்டீரியலை நம்ம வைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மெட்டீரியல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, திக்காக ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியலுக்கு இந்த டிசைன் ரொம்ப சூட்டபுளாக அழகாக இருந்துச்சு. அதுவும் லைட் கலர்னால எல்லாம் அழகாக அது குட்டி குட்டி டைமண்ட் மாதிரி வந்துச்சு. நான் ரவுண்டாக தைச்சதுக்கப்புறம் 1.5 இன்ச் கிராஸ் பட்டி வச்சு இப்படி மேலே இப்படி வச்சு சிங்கிளாக வச்சு நான் தைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம அதை தைச்சதே நமக்கு திக்காக இருக்கும். நான் டபுளாக துணி வச்சு நான் மடித்து தைக்கல, சிங்கிளாக இப்படி மேலே வச்சு 1/4 இன்ச் இப்படி ஃபுல்லாக நெக்கை சுற்றி தைச்சிக்கிட்டேன். இப்போ அந்த ஷேப் திருப்பத்துக்கு ரவுண்ட் ஷேப் அது வளையும் வரையும் அங்கே நான் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக மடித்து நான் தைச்சிக்கிறேன். இது கட் பண்ணிட்டு இப்போ உள்பக்கமாக மெலிசாக மடித்து இப்படி நம்ம தைச்சிக்கலாம். ஒன்றரை இன்ச் துணி நமக்கு போதுமானதாக இருக்கும். நமக்கு பைப்பிங் ஷேடில் இது இருக்கும். இப்போ நம்ம இது டிசைன் ஓரத்தில் வச்சு தைச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் பிசுறு வரும், அதனால நம்ம இப்படி பைப்பிங் வச்சு தைச்சிக்கிறோம். வேறு காட்டன் ஃபேப்ரிக்கில் நீங்கள் தைக்கிறீங்க, பிசுறு அவ்வளோ வராது. அந்த மாதிரி ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் நெக்குக்கிட்டேருந்து தள்ளி வச்சு நீங்கள் தைச்சி அதுக்கப்புறம் மடித்து பீட்ஸ் தைச்சின்னா அந்த பிசுறு உங்களுக்கு அவ்வளோ அது தெரியாது. அந்த தைச்ச அந்த உள்பக்கமாக தைச்ச அந்த துணி தெரியாது. இப்போ உள்ள நம்ம மடித்து தைச்சிட்டோம். இப்போ நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி மடித்து இந்த முனையில் இந்த பீட்ஸ் வச்சு நான் தைச்சிக்கிறேன். இதில் லைட் கோல்டன் கலரில் இருக்குது இந்த துணியில் டிசைன். எனக்கு அந்த லைட் கோல்டன் கலர் பீட்ஸ் கிடைக்கல. இதே மாதிரி பீட்ஸ் தான் நிறைய கடைகளில் விற்கிறாங்க. ஸோ இதே பீட்ஸ் நான் வாங்கிட்டு வச்சுட்டேன். ரொம்ப லைட்டான கலர், அது தெரியுமா தெரியல அவ்வளவோ. ஸோ இதுவும் நல்லதாக இருந்துச்சு இந்த கலருக்கு. தைச்சிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி தைச்சிக்கிறேன். இப்படி மடித்தோன்னா நமக்கு டைமண்ட் ஷேப்பில் அந்த டிசைன் நமக்கு கிடைச்சிடும். பீட்ஸ் ஸ்டார்டிங்லேயே வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம 2 வாட்டி இந்த மாதிரி தைச்சி பேக் சைடில் நாட் போடுறோம். இது தைக்கிறது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு. எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த டிசைன் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த டைமும் எடுத்துச்சு எனக்கு. ஒவ்வொன்றுக்கும் பேக் சைடில் நாட் போட்டு தான் நம்ம வேறு ஒன்று ஆரம்பிக்கணும். ஒரு 2 நாட் நான் போட்டுக்கிறேன்.
ஒரு வாட்டி குத்தி எடுத்து அந்த டிசைன் தைச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பீட்ஸ் வைக்கலாம். இல்ல ஸ்டார்ட்டிங்ல கூட நம்ம பீட்ஸ் வைக்கலாம். 2, 3 தையல் நம்ம போட்டுட்டு தான் பேக் சைட்ல நான் நாட் போடுறேன். ப்ளவுஸ் நெக்குக்குன்னு இல்ல. நீங்க வந்து கைக்கு கூட இந்த மாரி வைக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன். ஏதோ லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த ப்ளவுஸ்க்கு. அதே மாரி கூட இப்போ நடுவுல சென்டர்ல நான் தைக்கிறேன் இல்லையா? அந்த சைடு நடுவுல கீழ கூட நீங்க ப்ளவுஸ்க்கு இந்த சைடு மட்டும் ஒரு பூ மாதிரி தைச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. கையால தைச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாருக்கும். நம்ம பைப்பிங் வைக்கும்போது இந்த டிசைன் கொஞ்சம் வெளிப்பக்கமா வரும் பாருங்க. அந்த டைமண்ட் ஷேடு. அந்த ஷேப் வரும்போது நம்ம பைப்பிங் வைக்கும்போது அது கரெக்ட்டா வந்துரும். லைட்டா தான் அந்த டிசைன் வந்து வெளியில தெரியிற மாரி இருக்கும். ஸோ நம்ம லைட்டா தள்ளி வச்சு கூட தைக்கலாம். இந்த துணி பிசுறு வரும்னு நான் சொன்னேன். பீட்ஸ் கூட ரொம்ப மெலிசா இருக்காதுங்க. கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்கட்டும். ஒவ்வொரு ஃப்ளவரும் நம்ம தைச்சிருக்கிற அந்த டிசைன்ல மாட்டிக்குது நூலு. பாருங்க தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல தெரியுங்க. மேலே நான் பீட்ஸ் தைக்கல. இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால சிம்பிளான இந்த டிசைன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வேர் பண்ணும்போதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சின்ன நெக்கு தான் இது நான் தைச்சிருக்கிறது. நீங்கள் நல்லா ப்ராடாக நெக் பெருசாக வச்சு தைக்கலாம். எல்லா டிசைனுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். மறக்காம கையில் இது பார்டர் இருக்கு நான் வைக்கல. கைக்கு பார்டர் இல்லை. சிம்பிளாக நீங்கள் தைக்கிறீங்க பிளைன் துணியில் தைச்சாலும் இந்த மாதிரி சாஃப்டான துணி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு டிசைனில் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பட்டு சாரியில் தைச்சிருக்கேன். ஸோ பட்டு பார்டர் எடுத்து நெக்குக்கு ஜாயின் பண்ணி இப்படி ஒரு 3, 4 வளையமா நான் இப்படி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு பாருங்க கைக்கு வந்து இருக்கிற இந்த பார்டர் எடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டிசைனும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல தெரியுங்க. அதே மாதிரி டபுள் கலர்ல காலிங்ஸ்ல ஒரு லேஸ் இருந்துச்சு. கரெக்டாக அதுக்கு மேட்சிங் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் அதை வச்சு இது வந்து தைச்சிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புதிய டிசைன்ஸ் நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.